தேடும்படியாக ஒரு தரிசனம் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற அவரே உதவி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இயேசு என் பரிகாரி, அவரே என் பரிகாரியாய் இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அவர் எல்லா நோய்களையும் குணமாக்கி என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம் என்று சொல்கிறது. அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று அவர் சொல்கிறார். ஒருவேளை அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதான எல்லா வியாதிகளும், எல்லா கோமா ஸ்டேஜில் இருந்து எல்லாம் வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆராதிக்க முடியாமல் இருக்கிறதான எல்லா பார்வோனுடைய ஆவிகள் எல்லாம் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் வெளியேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கட்டி வைத்திருக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் சொன்னீரே, வாக்கு பண்ணீரே, எங்களுடைய சபைக்கு நீர் வாக்குத்தத்தமாய் தரிசனத்தை கொடுத்தீரே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று அந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். பாதாளத்தின் சத்துடைய எந்த காரியங்களும் எங்களை, எங்களுடைய பிள்ளைகள், சபை மக்களுடைய எந்த காரியத்தையும் தொடாமல் நீர் பாதுகாப்பிற்க நன்றியானவரே. இந்த காலை நேரத்திலே குணமாக்குகிற பரிகாரியாக அந்த தரிசனத்திலே இன்னும் தொடர்ந்து ஓடுபடியாக தேவன் உதவி செய்வாராக. எபிரோன் என்ற சீகோமுக்கு போகும் பொழுது அவன் வழி தப்பி செல்கிறான். யோசேப்பு வழி தப்பி செல்லும் பொழுது ஒருவனை தேவன் அனுப்பி அவர்களை இங்குதான் இருக்கிறார்கள் என்பதை வழிகாட்டும்படியாக ஒருவரை தேவன் அனுப்புகிறார். ஆபிரகாமுக்கு உதவி செய்த ஒருவன், இந்த தாவீதுக்கு உதவி செய்ததான ஒருவன், யோபுக்கு உதவி செய்ததான ஒருவர், நம் எல்லாருக்கும் உதவி செய்ததான ஒருவராக இயேசு அவர் இந்த தரிசனத்தில் நடக்கும்படியாக, வழி தப்பி போனதை திரும்ப கொண்டு வரும்படியாக தேவன் உதவி செய்கிறார். தேவன் உதவி செய்கிறார். இந்த பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. இயேசுவின் பரிகாரி.